ஒருத்தவன் எம்பிஏ படிச்சுட்டு வந்து ஆடு வளர்க்குறான்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். அது நான் தான், வேறு யாரும் இல்லை. ஆனால் நான் எம்பிஏ படித்ததுக்கு வேலைக்கும் போயிட்டுருக்கேன். அதே சைடில் எங்கள் அப்பா அம்மா உதவியோடு இந்த ஆடு மாடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டு பகல் லீவ் நாளில் ஃபுல்லாக நம்ம ஆடை பராமரிக்கிறது தான் என்னோடய வேலை. ஆனால் இதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்? எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஹெச்ஆர் வேலையில் இருந்துக்கிட்டு இப்போ திருப்பி ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே, ஆனால் இப்போ நம்ம ஆடு மாடு வளர்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்ததால் அதுலேயும் லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் தொழிலில் இறங்கினேன். ஐடி வேலையை விட்டுட்டு ஆடு வைப்பது வந்து லாபமானு கேட்டால் லாபம்தான். ஆனால் அது நீங்கள் கரெக்டான முறையில் பண்ணுற வரைக்கும் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படிச்சுட்டு ஒரு வேலையில் போயிட்டு கஷ்டப்படுறோமோ அதே அளவுக்கு ஆடு மாடுலேயும் கஷ்டங்கள் இருக்குது. ஆடு மாடு வளர்ப்பு தொழில், விவசாய தொழிலும் படிப்புக்கு ஈக்குவலான ஒரு தொழில் தான். வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.